ரொம்ப லேட்டா வருவாங்க சில நேரங்கள்ல. அப்படிலாம் சரி. இருக்குது. அப்புறம் பிள்ளைகளுக்காக பிள்ளைங்க வந்து சத்தியத்துல வளர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜெபம் அங்கிள். நான் இப்ப உங்களுக்காக சரி. ஜெபம் பண்றேன். ஓகே, ஃபைன். ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இம்மட்டுமாக நீர் கொடுத்திருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு நன்றி அப்பா இப்படிப்பட்ட ஜெபிக்கும்படியான நல்ல வாய்ப்பு நீர் ஏற்படுத்தி கொடுத்திரே உமக்கு நன்றி அப்பா ஹalleluya 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 வல்லமையின் ஆவியானவர் கிருபையின் ஆவியானவர் இரக்கத்தின் ஆவியானவர் இந்த நேரத்துல கூட அப்பா நீர் எங்களோடு கூட வல்லமையாய் பலமாய் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அருமையான தேவதாஸ் அங்கிளுக்காக உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா ஹalleluya இரத்தத்தின் வல்லமை இரத்தத்தின் வல்லமை இரத்தத்தின் வல்லமை அப்பா அந்த முழு குடும்பத்தையும் மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஹalleluya ஹalleluya இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாட்கள் நீர் குடும்பமா இதற்காக முன் குறித்திருந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே இயேசப்பா இந்த காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா விசேஷமாக உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஆண்டவரே அவங்களுடைய படிப்பா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதம் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை விசேஷமாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மூலமாக உடைய நாமம் மகிமைப்படணும் சப்பா ஆண்டவரே நீ தெரிந்து கொண்ட பிள்ளைகள் அப்பா நீ தெரிந்து கொண்ட சந்ததிகள் அப்பா ஆண்டவரே உமக்காக தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரே துதியை சொல்லி வரும்படியாக உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் அப்பா ஆண்டவரே இப்படி பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோமப்பா அபிஷேகிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா வருகிற நாட்கள்ல உமக்காக வல்லமையா எழும்பி அப்பா உலகத்தை கலக்குகிறவர்களாக ஆண்டவரே உமக்காக பெரிய காரியங்களை செய்கிற பிள்ளைகளை நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா அவனுடைய குடும்பங்கள் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே பரலோகத்தின் தேவனான வல்லமையின் ஆவியானவர் அப்பா ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சப்பா பாலாய் கிடந்த பட்டணங்களை ஆண்டவரே உன் சந்ததிகள் எழுப்புவார்கள் என்று சொன்னபடி அப்படிப்பட்டதாக ஆண்டவரே சப்பா பாலாய் கிடந்த பட்டணங்களை உடைய பிள்ளைகள் எழுப்பும்படியாக ஆண்டவர் ஒரு பெரிய அபிஷேகத்தை கத்தர் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக ஏசப்பா விசேஷமாக உடைய மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா ஆண்டவரே பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சவுக்கியத்தையும் வரப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்று என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா இந்த நாட்கள் நம்முடைய வார்த்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்துல கடிந்து செபித்து அப்புறப்படுத்துகிற எல்லா விதமான பலவீனங்களை கொண்டு வருகிற கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்துல சபிக்கிற இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆவியானவர் இந்த நாட்கள்ல எல்லா பலவீனங்களும் மாறுவதாக ஒரு புது ஆரோக்கியம் சரீரத்துல உண்டாகட்டும் புது பலன் உண்டாகட்டும் புது ஜீவன் உண்டாயிருக்கட்டும் அப்பா அல்லேலூயா 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 மரியாளுக்கு அந்த கல் பெரியதா இருந்தது அது எவன் புரட்டி தள்ளுவான் என்று சொல்ல போது அது அங்கு தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். தேங்க்யூ தேங்க்யூ இந்த நாள்ல ஓ தேங்க்யூ லார்ட் எனக்காக யார் செய்வார் எதை செய்வார் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்துல நீர் ஏற்கனவே அதை தள்ளப்பட்டிருக்கிறதாக ஆமென் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் அந்த கல் எப்படி தள்ளப்பட்டிருந்ததோ அப்படி இவர்களுக்காக நீர் அதை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் அப்பா நீர் பெரியவரப்பா நீர் ஜீவன் உள்ளவரப்பா நீர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவரப்பா நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே இன்னுமாக அங்கிள் உங்க குடும்பங்க எல்லாரையும் ஊழியத்தில் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்கப்பா அநேகருக்கு சாட்சிகளாக அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய அடையாளங்களுக்கும் அற்புதங்களுக்கும் சாட்சிகளாக தேங்க்யூ லார்ட் ஒரு யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி அப்படியே சேவிக்கத்தக்க குடும்பங்களாய் பிள்ளைகளாய் சந்ததி சந்ததிகளாய் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டுடைய சந்ததி எனப்படும் என்ற வார்த்தையின்படி ஆணுடைய சந்ததிகளாய் உமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரி கூட்டங்களாக உமக்கு சொந்த ஜனமாக பரிசுத்த ஜாதியாக உலகத்துக்கு வெளிச்சமாக பூமிக்கு உப்பாக கனி கொடுக்கிற செடிகளாக நடமாட நிருபங்களாக அப்பா எங்களுடைய பிள்ளைகள் எழும்பட்டும் தகப்பனே உமக்காக
பிரகாசிக்கட்டும் ஏசப்பா. இந்த குடும்பங்கள பெரிய சமாதானங்கள் உண்டாகட்டும் அப்பா. குடும்பங்கள் ஆரோக்கியங்கள் உண்டாகட்டும் அப்பா. புது ஜீவன் உண்டாயிருக்கட்டும். புது வல்லமைகள் பிறப்பிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இந்த கரத்துல ஆண்டவரே முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லா ஆண்டவரே ஜெப குறிப்புகளுக்கும் கர்த்தர் ஆமென்று ஆமென் என்று பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. நீ பிரேசுக்கு சொல்லுமா ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். 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 எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீர் தந்திருக்கிற இந்த ஜெப ஐக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். தேவரி, இந்த நேரத்தில் கூட தகப்பனே சகோதரி மிஸ்வா பிரவுன் அவங்களுடைய குடும்பத்திற்காக ஒரு பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. தேவரி, சகோதரிக்கு நீ தந்திருக்கிற நல்ல அபிஷேகத்தின் ஆவிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. புது வேதத்தின் அதிசயங்களை எவ்வளவு அழகாக ரொம்ப எளிமையாக எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி எங்க மத்தியிலே அவங்க பேசினாங்க தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல நீர் தந்திருக்கிற அந்த ஊழியத்தின் வாஞ்சிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சகோதரி வேலை பார்க்குற இடங்கள்ல அநேக பிள்ளைகளுக்கு சாட்சியாக ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தி வரக்கூடிய அந்த உன்னதமான கிருமிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தகப்பனே, அவர்களை பல பேருக்கு இன்னும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்க உயர்த்தரல வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். உமது நீர் தந்திருக்கிற அந்த வெளிப்பாட்டின் மூலமாக இன்னும் அநேக ஆத்மாக்களை அவங்க உமது ராஜ்யத்துக்குள்ள நடத்தத்தக்கதாக தேவரே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. அவர் செய்து கொண்டு வரக்கூடிய அந்த பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரே அவங்க ஒரு டீச்சராக இருந்து தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் தகப்பனே, அவங்க தங்களுடைய அரசாங்க ஒரு பணிக்காக ஆண்டவரே அவங்க மனதில் வாஞ்சி கொண்டிருக்கிறாங்க. அதற்காக உமக்கு ஆண்டவரே இந்த இடத்துல பாரப்பட்டு நிற்கிறோம். தேவரீர் அவங்களுக்கு ஏற்ற நேரங்கள்ல அந்த பணிகள் வாய்க்கத்தக்கதான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எடுக்கிற முயற்சிகளை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. எந்தெந்த இடங்கள்ல அனுகூலமான வாசல்கள் திறக்க வேண்டுமோ அங்கெல்லாம் அனுகூலமான வாசல்கள் திறக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் மனிதர்களுடைய கண்களை தயவு கிடைக்கணுமோ அந்த இடங்களெல்லாம் மனிதர்களுடைய தயவு கிடைத்து ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படத்தக்கதாக சகோதரிய நீங்க உயர்த்திட வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஒரு கவர்மெண்ட் உத்தியோகங்களுக்காக அவங்க பிரயாசப்படுகிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவரீர் கிருபையா மூது பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரத்துக் கொள்ளும்படி தேவரீர் ஏற்ற காலங்களில் அவர்களுக்கு அனுகூலங்களை நீங்க ஏற்படுத்த வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. அதே போல அவங்களுடைய கணவருடைய ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல ஊழியத்தின் பாதைகளை வாஞ்சிகளை தந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே, ஊழியத்தின் பாதையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்ப்புகளையும் எல்லா விதமான கஷ்டங்களையும் ஆண்டவரே அதை எல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணத்தக்கதான ஆண்டவரே நல்ல மனத்தடத்தையும் நல்ல சத்துவத்தையும் நீங்க தர வேண்டுமாறு மட்டும் மன்றாடுகிறோம். இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்களை ஓவர் கம் பண்ணத்தக்கதாக தேவரீர் அவங்களுக்கு கூடயே இருந்து நீங்க வழிநடத்த வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. அதோடு மட்டுமில்ல ஆண்டவரே, அவங்களுடைய ஊழியத்தை மென்மேல் ஆசீர்வதித்து இன்னும் அவர்கள் மூலமாக நீங்க என்னென்னலாம் சித்தம் கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் நடைபெறத்தக்கதாக தேவரீர் அவர்களை ஆசீர்வதித்து அவங்க ஊழியத்தை மென்மேலும் நீங்க கனப்படுத்த வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. குறிப்பாக அவங்களுடைய பிள்ளைகளுக்காக இடத்தில் வாஞ்சிக்கிறோம். தேவரீர் பிள்ளைகளை ஆண்டவரே உம்மோட சத்தியத்துல அறிவுல அவங்க வளர்க்க வேண்டும் சொல்லி ஆசைப்படுகிறத நாங்கள் அறிந்திரும் தகப்பனே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் இந்த காலங்களிலே வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஆண்டவரை சொந்த ரட்சகராக அவங்க மனதில் ஏற்றுக்கொண்டு தேவரி உமக்காக வாழத்தக்கதான கிருபைகளை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை உமது கரங்கள் வைத்து நீங்க பாதுகாப்பாகவும் ஆண்டவரே உண்மை அறியக்கூடிய அறிவிலும் வளரத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டுமாறு மட்டும் மன்றாடுகிறோம். அதே போல அவங்களுடைய குடும்பத்துல ஆண்டவரே அவங்களுடைய குழந்தைனருக்காக நாங்கள் இந்த நேரத்துல நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். தேவரே கிருபையா இறங்குங்க தகப்பனே. 2 சிறு பிள்ளைகள் இருக்கிற நீங்கள் அறிவு தகப்பனே. தேவரே, இந்த சிறு பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதாக தேவரே இந்த நேரங்கள்ல அவங்க பிரயாசப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை அவங்களுக்கு நீங்க கொண்டு வர வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம். அவங்க மனதில் வாஞ்சிருக்கிற பிரகாரம் அவங்க இந்த நேரங்கள்ல அவங்களுக்காக ஏறெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசிரியத்து காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அனுசரித்து ஆண்டவரை அந்த பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளை பாவித்து ஆண்டவரை அவர்களை வளர்க்கத்தக்கதாக நல்ல ஒரு மனவாட்டியை நீங்க அவங்களுக்கு கூட்டிட்டு வர வேண்டுமாறு அமைக்கிறோம் தகப்பனே. தேவரை காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, அவங்களுடைய முயற்சிகளை நீ ஆசீர்வதிங்க. ஏற்ற காலத்துல ஆண்டவரே நீர் இணைத்து அந்த பிள்ளைகளை வாழ்க்கையிலையும் கொடுத்தவனே அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் வீடுகளை கட்டத்தக்கதான ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டுமா மற்றும் மன்றாடி கிருபையாய் இந்த ஜெப பாயிண்ட் ஒவ்வொன்றையும் உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படத்தக்கதான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துவோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தந்தையே,
ஆமீன். இப்பொழுது மேரி சாம்சன் சிஸ்டரும் மாலதி சிஸ்டரும் ஒருவருக்கு ஒருவர் பிரேயர் பாயிண்ட்ஸை நீங்க கலந்து கொள்ளுங்க. அக்கா சொல்லுங்கம்மா. மேரிமா சொல்லுங்கம்மா. என் பென்ஷனுக்காக ஜோமுனுங்கக்கா. பென்ஷன் வரல. சரி ரைட்டு. நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் அதை. சரிங்க. பென்ஷன் அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும். சரி நான் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். குவைட்ல தானே பிள்ளை இருக்கா? ஆமா, துபாயில இருக்கா? அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்காளோ? ஒரு பேத்தி இருக்காளோ உங்களுக்கு? சரி சரி. பேத்தி எல்லாம் சரி பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி சரிம்மா நான் பண்ணிடுறேன். எனக்குமா எனக்கு என்ன பண்ணணும்னா, எங்க குடும்பம் முழுவதும் ரசிக்கப்படணும். என் தம்பி ரசிக்கப்படணும். அவன் குடும்பத்தை இவ்வளவு நாள் எங்க அம்மா பென்ஷன் தான் அவனை தாங்குச்சு. வருமானம் இல்ல, கடனே 5 லட்சம் ரூபாய்க்கு கடன் ஆக்கி வச்சிருக்கான். எல்லாத்தையும் ஆண்டு பொறுப்படுத்தி அந்த குடும்பம் ஆண்டுக்குள்ள வளர்ந்து பெருகணும். அது ஒரு பாயிண்ட். அடுத்தால என் செல்ல பிள்ளை, என் மருமகளும் என் மகனும் செவ்வாய்க்கிழமை இங்க இருந்து போயிட்டு ஒரு பிரேயர் மீட்டிங் போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. அதுல என் பிள்ளைக்கு என் மருமகளுக்கு மணிக்கட்டுல ஒரு எலும்பு உடஞ்சி இன்னொரு எலும்பு மேல போய் உட்காந்துட்டா. புள்ளி மாவு கட்டு போட்டு வீட்டுல இருக்கா. பிள்ளை சீக்கிரம் குணமாகணும். அதனால அவ மணிக்கட்டு வச்சுதான் அவ வேலை செய்யணும் கம்ப்யூட்டர்ல. பிள்ளைக்கு நல்ல குணம் கிடைக்கணும். கற்பத்தின் கனி வேணும். இந்த குணம் வரணும். இல்ல பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கா போல. நானும் போக முடியாது. இங்க கொஞ்சம் காரியங்கள் இருக்குது. அதனால அடுத்தால என் மருமக்கமாரு முடிய வரையும் சிவாவும் சாமும் ரசிக்கப்படணும். என்ன ஆண்டவர் கீழே விழாம கடைசி வரைக்கும் நான் ஆண்டுக்குள்ளேயே இருந்து ஏசப்பா பிள்ளையாவே ஏசப்பா என் கூட கரம் பிடிச்சு வழி நடக்கணும். எப்பவும் என் கூடயே ஏசப்பா இருக்கணும்னு தோணுங்க. அவ்வளவுதான் எனக்கு. சரியா? இப்ப நான் உங்களுக்கு பண்ணட்டா செல்லம்? உங்களுக்கு நான் பண்றேன். ஓகேவா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக உங்கள் பாதத்துக்கு வருகிற தகப்பனே, கிருபையாக தகப்பனே எங்களை கூட செய்திருக்கீங்கப்பா. நன்றி இயேசு சுவாமி. உங்கள் சித்தம், உங்கள் திட்டம், உங்கள் முன்குறிப்பு இல்லாம நாங்க சேரல தகப்பனே, இணையல தகப்பனே. நீங்க எங்க கூட இருக்கீங்கப்பா. நன்றி இயேசு சுவாமி. கோடி நன்றி தகப்பனே. இந்த வேலையில தகப்பனே ஒருவருக்காக ஒருவர் ஜெபங்களை ஏறெடுத்து வருகிற தகப்பனே. நீங்க சொல்லிருக்கீங்கப்பா, ஒருவர் பார்த்த ஒருவர் தாங்குங்கன்னு சொல்லிருக்கீங்கப்பா. அப்பா இதுல நாங்க தாங்குறது, அப்பா நாங்க ஜெபிக்கிறது எல்லாமே உங்களுடைய சுற்றத்தின்படி, ஆவியானவருடைய சுற்றத்தின்படியே ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை கழுவுங்கப்பா. நீங்க இடைப்படுங்க. ஆவியானவரு நீங்க இடைப்படுங்க. ஏசப்பா நீங்க கூட இருங்க ஏசப்பா. இப்பவும் சகோதரி பிள்ளைக்காக அமெரிக்காக உங்கள் பாட்டுக்கு வருகிற தகப்பனே. அப்பா சிக்கற்ற பிள்ளைங்களுக்கும் விதவைகளுக்கும் நீங்க தான்ப்பா ஆசீர்வதிக்கிற, ஆதரிக்கிற, விசாரிக்கிற தேவன் தகப்பனே. இன்னைக்கு தகப்பன பென்ஷன் 1 வருஷம் கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக பென்ஷன் இல்லாம பிள்ளை இருக்கா தகப்பனே. நீங்க அதுல இறங்குங்கப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்கள் தேவன் தகப்பனே. கர்த்தர் உமக்கு முன்னே போவார், கோண நாளவையில செவ்வையாக்குவான்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அதுல கோணலாம் எதெல்லாம் கிடக்கு அதெல்லாம் செவ்வையாக்கி போடுங்கப்பா. தடைகளை நீக்கி போடுங்கப்பா. இல்ல சந்தோஷப்படுத்துங்கப்பா. அப்பா எத்தனையோ பேர் தகப்பனே உடனே பென்ஷன் கிடைச்சு எப்படியோ இருக்காங்க தகப்பனே. பிள்ளைக்கு மன திடத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. இவ்வளவு நாட்களாக மன திடத்தை நீங்க கொடுத்து நடத்தி வரீங்கப்பா. அதுக்கு உங்களுக்கு கொடி தோத்துறோம் தகப்பனே. பிள்ளைக்கு தகப்பனே பென்ஷன் ஏற்ற வேலையில கையில கிடைக்க செய்யுங்கப்பா. எல்லா பணப்பலையங்களும் கிடைக்க செய்யுங்கப்பா. தடைகளை நீக்கி போடுங்கப்பா. அப்ப நீங்க இறங்குங்கப்பா. தீவிரமா நீங்க இறங்குங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இயேசு என்ற நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கப்பா. பல ஒரு துருவம், கேடகம், அடைக்கலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குப்பா. அந்த இயேசு என்ற நாமத்தை உச்சரித்து நாங்க கேட்கிறோம் தகப்பனே. அப்பா பிள்ளைக்கு பென்ஷனை நாங்க இந்த ஜெபித்த வேலையில அடுத்த மாதமே பிள்ளைக்கு பென்ஷன் சாட்சியாக இந்த எங்க ஜெபக்குள்ள சாட்சி பகல நீங்க உதவி செய்யுங்கப்பா. கிருபை பாராட்டுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிள்ளையோட பிள்ளை துபாயில இருக்கா தகப்பனே. குடும்பமாக இருக்காக தகப்பனே. அப்பா நீங்க அந்த பதட்டங்கள் எல்லாவற்றையும் அறிவீங்கப்பா.
அப்பா பிள்ளைங்க வீட்டை சுற்றிலும் உங்க ரத்தத்தின் வேலி இருக்கட்டும் தகப்பனே. எங்கு சென்றாலும் உங்க ரத்தத்தின் வேலி இருக்கட்டும் தகப்பனே. பிள்ளையும் மருமகனையும் பேத்தியையும் தகப்பனே நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ரத்தத்தின் வேலி இருக்கட்டும்ப்பா. உங்க ரத்த கோட்டைகள் மூடிக்கொள்ளுங்கப்பா. தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. அவங்க அன்றாட தேவைகள் எதுவும் தடைபடாம அவங்களுக்கு கிடைக்கணும்ப்பா. உணவு பொருளாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், அப்பா எல்லா காரியங்களும் தண்ணீராக இருக்கட்டும் தகப்பனே. எல்லாம் தகப்பனே. அடிப்படை தேவைகள் ஒவ்வொன்றும் தகப்பனே. அப்பா மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியாது தகப்பனே. எங்க பிள்ளைக்கு எல்லாமே தடை இல்லாம கிடைக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. குடும்பத்தை வேலி அடைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கு போக்கும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன் தகப்பனே. பிள்ளையோட மன விருப்பம் இருக்கு தகப்பனே. மேரிமாவோட மன விருப்பம் ஒண்ணு இருக்கு தகப்பனே. அந்த மன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றி கொள்ளுங்கப்பா. நீங்க சொல்லிருங்கப்பா, உன் மன விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் சொல்லி தந்திருக்கீங்கப்பா. அருளுவேன், மன விருப்பங்களை உனக்கு தந்தருவேன் சொல்லி வசனம் சொல்லுது தகப்பனே. அதே மாதிரி தகப்பனே மன விருப்பங்களை எல்லாம் தகப்பனே தந்து அருளுங்கப்பா. சந்தோஷப்படுத்துங்கப்பா. சந்தோஷப்படுத்துங்கப்பா. சாட்சி பகர உதவி செய்யுங்கப்பா. 2வது மகளையும் வேலி அடைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க. தோக்கில் வரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அந்த குடும்பத்தை முற்றிலுமாக நீங்க தாங்கி வழி நடத்துங்கப்பா. இயேசு அந்த குடும்பத்தின் தலைவனாக இருந்து அந்த குடும்பத்தை நீங்க கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. மீண்டுமாக பிள்ளையோட பென்ஷனுக்கு வருகிற தகப்பனே. பென்ஷனை ஏற்ற வேலையில கையில கொடுத்து மயில செய்யுங்கப்பா. தாங்கிக் கொள்ளுங்கப்பா. ஏந்தி கொள்ளுங்கப்பா. முற்றிலுமாக உமது காலத்துக்கு அந்த குடும்பத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். உங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த நாளில் இந்த ஜெப கொடுக்கல இணைந்து ஜெபிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த நாளின் செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நன்றி. ஆண்டவரே ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்ற வேத வசனத்தின்படி அன்பு சகோதரிகளுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு தினம் மாலதி அக்கா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. கர்த்தருக்குள் ஆண்டவரே வைராக்கியமாக இருக்க ஆண்டவர் நீங்க அவர்கள் பிரித்தெடுத்து ஆண்டவரே வழிநடத்தி வருகிற தயவு நினைத்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே. கடந்த நாட்கள் ஆண்டவரே தாயாருடைய காரியங்கள்ல ஆண்டவரே ஆலயத்துல அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதையும் ஆண்டவரே அந்த காரியங்கள் செய்யறதுல எல்லாத்திலையும் கர்த்தர்கரம் வழிநடத்தல் கூட இருந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அந்த குடும்பத்திற்கு அருளி செய்த தயவை நினைத்து துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. ஆண்டவரே அவங்க மகனை ஆசீர்வதிங்கப்பா. அருமையா கொடுத்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். அவங்க செய்யற வேலையை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாக்கணும் ஜெபிக்கிறோம். மருமகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைக்கு செய்யற வேலைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாட்கள்ல சிறிய விபத்துல ஆண்டவரை பிள்ளைகளுடைய மணிக்கட்டுல எலும்பு ஆண்டவரே பலவீனம் அடைந்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம்ப்பா. கர்த்தாவே கர்த்தருடைய கரம் தொடுங்கப்பா. கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் தொடட்டும் ஆண்டவரே. உடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்துல இருக்கிற ஜீவன் சரீரத்துக்குள்ள இறங்கட்டோப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற தேவனப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைக்கணும்ப்பா. அது சரியாக நேராக ஆண்டவர் நியமித்து ஆண்டவர் எங்களுக்கு சித்த உருவாக்கினதுபடி அந்த மனிதத்து பகுதியில் இருக்கணும். பழிக்க கூடாது அப்பா. அவங்க பணி செய்யணும், கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணணும். கர்த்தர் கையை தாங்க ஆண்டவரே. கரத்தை தொடுங்கப்பா. ஆண்டவரே வழி இல்லாம ஆண்டவர்கள் சீராக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபக்குழுவை இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் வல்லமை உள்ளவர். மகிமையான காரியங்களை அன்பு பிள்ளைக்கு நீங்க செய்யணும்னு நாங்க ஜெபிக்கிறப்பா. அவளை நினைத்திருளுங்கப்பா. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க குடும்பம் கட்டப்படணும், அவங்க குடும்பம் பெருகணும் ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே குடும்பத்திற்கிற கற்பத்தின் கனிகளை கொடுத்து மகிழ பண்ணுங்கப்பா. ஆண்டவரே நிறைவே தாங்கப்பா. நிறைவான ஆசீர்வாதங்கள் நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. பிள்ளைகளுக்கு நீங்க மகிழ பண்ணுங்கப்பா. ஆண்டவரால் கிடைக்கிற அந்த கர்ப்பத்தின் கனி சுதந்திரம் நீங்க கொடுக்கிற பங்கு ஆண்டவரே பிள்ளைக்கு ஈவாக கிடைக்க பண்ண வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நினைத்து கண்ணீரை காண்கிற தேவனப்பா. இருதய வியாகுலங்களை அறிந்திருக்கிற தேவனப்பா. கர்த்தர் ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. உடல் உறுப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் சீராக சரியாக செயல்படணும். எல்லாம் அந்தந்த நேரம் கர்த்தருடைய கிருபை கரம் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே பிள்ளைகளுடைய கர்ப்பத்துல பிள்ளைகளை கொடுத்து மகிழ பண்ண வேணுமா நாமும் வல்லமை உள்ளதப்பா. நம்முடைய என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஆண்டவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து
சாட்சிகளாக நிறுத்த வேணுமா நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, அன்பு சகோதரிக்கு ஒரே ஒரு தம்பி தான்ப்பா. அந்த தம்பி ஆண்டவரே இந்துல வைராக்கியமா இருக்கிறாங்க. கர்த்தாவே, அவங்கள ரட்சிக்கப்பா, அவங்கள சந்திங்கப்பா. Amen. தன்னுடைய Amen. தாயினுடைய காரியங்கள்ல அவங்க எப்படி அந்த ஆலயத்துல இருந்து வந்து என்னெல்லாம் பண்ணுனாங்க அதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்கப்பா. ஆண்டவரே, அவங்க அதை உணர்வடையிட்டப்பா. மனைவி நல்லா ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளெல்லாம் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்கப்பா. இந்த அன்பு சகோதரனை நீங்க தொட்டு தொட்டு சந்திக்க வேணுமா நாங்க ஆமென். ஜெபிக்கிறோம். மனதுல மாற்றத்தை கொடுக்கிற தேவன் நீங்கப்பா. மனதை மாற்றுங்கப்பா. கர்த்தர் இருதயத்துல கிரியை செய்யுங்க. நீதியாளுடைய இருதயத்துல கர்த்தர் கிரியை செய்தீங்களப்பா. வல்லமையாக ஆண்டவருடைய வசனங்கள் எவ்வளவு விதைக்கப்படுகிறது, எவ்வளவு டிவில நிகழ்ச்சிகள் எத்தனை இருக்குது. தன்னுடைய சகோதரி ஆண்டவரை பத்தி எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறாங்க. அதை பார்த்து அந்த சகோதரன் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டப்பா. அவங்க தேவைகளின் மத்தியில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவங்க கடன் 5,00,000 ஆமென். ரூபாய் கடன்ல இருக்கிறாங்க. அந்த கடனை கர்த்தர் நீக்க, ஆண்டவரை அழைக்க கர்த்தாவே நீங்க கிருபை செய்தல வேணுமா நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, அது நிமித்தமாக ஆண்டவராய மெய்யான இரட்சகராக அவர்களை ஏற்றுக்கொள்ள கர்த்தாவே உமக்கு பயந்து ஆமென். வாழ, ஆண்டவரே உடைய வசனத்தின்படி வாழ, கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்க அந்த குடும்பம் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட நீங்க கிருபை தந்தரல வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அக்காவுடைய ஒரே ஆசை தான் தம்பி குடும்பம், தான் தம்பி ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், தன்னுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும். அதுதான் உங்களுடைய வாஞ்சையப்பா. கர்த்தாவே, நீங்க அதை நிறைவேற்றி தாங்கப்பா. கர்த்தர் பெரிய ஆமென். காரியங்களை செய்யுங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோப்பா. அந்த சகோதரனை சாட்சியாக நிறுத்துவதற்காக நன்றி. அவங்க கடனை ஆமென். அடைப்பதற்காக நன்றி. தோத்திரம் தோத்திரம் தோத்திரப்பா. ஆமென். அந்த அருமையான தம்பி பிள்ளைகள் 2 சிவாவையும் சாமையும் உடைய கருத்துல ஒப்பு ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, 2 பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதுக்காக நன்றி. இன்னும் வாலிப வயதுல இன்னும் சாட்சியாக நிறுத்துங்க. இன்னும் ஆண்டவருக்குள்ள வேறு போல தானியலே போல ஆண்டவரே நல்ல வேதத்தை வாசித்து ஆமென். 3 நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே இருக்கணும். இந்த வாலிப நாட்கள்ல நிறைய துன்மார்க்கமான காரியங்களை விட்டு விலகி கத்துக்கு பயந்து வாழ கத்தர் கிருபை தந்தரல வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, உடைய ரத்தத்துக்குள்ள ஆமென். உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கண்மலையினுடைய வெடிப்புல வச்சு கரத்தினால மூடி பாதுகாத்துக்கிறோங்கப்பா. ஆமென். தீமைக்கு தீங்குக்கு பொல்லாத பிசாசுடைய கிரிகளுக்கு கண்ணிகளுக்கு விலக்கி காத்து உடைய பிள்ளைகளை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளை வேலை செய்யற வேலையில கத்தருடைய கரம் உயர்வு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆமென். இருக்கணும் நாங்கள் செபிக்கிறேன். ஏசப்பா, பிள்ளைகள் வேலைக்கு தூரத்து பகுதியில போறாங்க, வரும்பொழுதெல்லாம் கூட இருந்து காத்துக்கிடுங்க ஐயா. என்ன சாப்பாடு அங்க கிடைக்கிற சாப்பாடுகளை சாப்பிடுறதுல அப்போதைய தண்ணீரை ஆசீர்வதிங்க. எந்த வியாதி வந்துடாம பாதுகாத்துக்கிடுங்கப்பா. ஆண்டவரே, இளைய தம்பி படிக்கிற படிப்பு அதுல ஆசீர்வாதம் உயர்வே கட்டளையிடுங்கப்பா. ஜீவனுள்ள தேவன் ஆமென். நீர்தான் இதை செய்கிறீர், நீர்தான் அவங்க கூட இருந்து செயலாற்றுகிறீர் என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்த சாட்சிகளாக கர்த்தர் பிள்ளைகளை ஆமென். எழுப்பிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 அடுத்த ஜெப குறிப்பு ஜெமிமா சிஸ்டரும் சகோதரி எலிஸ்டாலி அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் ஜெபத்தை பகிர்ந்து கொள்வார்கள் இந்த நேரத்தில். ஜெமி சிஸ்டர் சொல்லவா? சொல்லுங்க. நான் தனியா இருக்கிறேன். கடவுள் இசப்பா என்ன இதுவரைக்கும் எந்த விதத்துலயும் என்னை கைவிடல. அதுக்கு முதல்ல சோஸ்திரம் சொல்லணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். என் இறுதி மூச்சு வரைக்கும் என் வேலைகளை நானே செய்து கொள்ளணும். அந்த பலனை கடவுள் கடைசி வரைக்கும் எனக்கு தரணும். அடுத்தது என் பிள்ளைங்க, என் மருமகன், மகா, என் பேர பிள்ளைங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஏசாமிக்கு முதலிடம் கொடுக்கணும். அதுக்காக ஜெபம். என் பேர பிள்ளைங்க உலக ஞானத்திலும் பெரிய பெரிய வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ஒரு துளி கூட கிடையாது. ஆனா தேவாதி தேவனுக்காக என் பிள்ளைங்க, என் சந்ததி வைராக்கியமா எழும்பி நிற்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம், வாஞ்ச. தேவன் நிறைவேற்றி தரணும். இன்னைக்கு விசுவாசங்கிறதுக்காக ஜெபம் பண்ணாங்க. என் மகனும் மருமகனும் ரட்சிக்கவே படமாட்டாங்கன்னு நான் அடிக்கடி அந்த அவிசுவாசம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த அவிசுவாசம் என்னை விட்டு போகணும். அவங்க 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு கடவுளுக்கு ஜீவன் என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கணும். அதுதான் என் ஆசை. எனக்கும் என்னோட பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. விசேஷமா என்னோட மூத்த மகன் ரோஷனும் நோவாவும் அவங்களோட சீக்கிரமா அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கடவுள் காட்டணும். அதுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கங்க. மற்ற எல்லாருக்காகவும், குடும்பத்துல எங்க 2 பேருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கங்க. எல்லாரும் பிள்ளைங்க 2 பேரும் கடவுளுக்குள்ள இருக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கங்க. மூத்த மகன் பேரு ரோஷன். அவன் மனைவி சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க. இப்போ தனியா அவங்க நோவான்ற பேர பையனோட கூட இருக்காங்க. கவனிக்கிறதுதான் சிஸ்டர் அங்க போயிருக்காங்க.
ஸோ அவங்க நல்லா கவனிக்கப்படணும், உங்க வாழ்க்கை நல்லா அமையணும். ஜெபம் பண்ணிக்கோங்க. 2வது பையன் ஜெஷூரன், அவனுக்காகவும் அவனுடைய மனைவிக்காக மருமக பேரு மில்ரெட். மில்ரேட், மருமக பேர் மில்ரேடு. ஜெஷூரன் ஜெஷூரன் மில்ரேடு. ஜெஷூரன். அவனுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கணும். சரியா? சரி. நீங்க ஜெபம் பண்றீங்களா? நான் ஜெபம் பண்றேன். சரி, நான் ஜெபம் பண்றேன். சூத்திரம் ஐயா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இந்த நேரத்திலும் கூட சுவாமி, நாங்கள் இப்படியாக ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க நாங்கள் இந்த கூடியிருக்கிற நேரத்திலும் நீர் எங்களோட கூட இருந்து எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தாருமப்பா. இப்போதும் கூட ஜெம்மி சிஸ்டருடைய குடும்பத்தை உங்களுடைய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. சிஸ்டர் தனியாக இருப்பதை நீர் அறிவீர் சுவாமி. உம்முடைய பிள்ளையாக அவங்க உங்களுடைய காரியங்களை செய்து வருவதை நீர் அறிவீர். எங்களுடைய ஜெப இந்த கூடுகையிலும் கூட எப்பொழுதும் வேதம் வாசிக்க அவங்க ஒரு ஆர்வலோட வருவதை நீர் அறிவீர் சுவாமி. மகளுடைய மன விருப்பங்களை எல்லாம் நீர் நிறைவேற்றி கொடும். அவங்களுடைய நல்ல சுகம் பலனை கொடுத்து அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுடைய வேலைகளை அவங்களே செய்யணும்னு அவைகளோடு கேட்டுருக்காங்க சுவாமி. மகளை நீர் ஆற்றி தேற்றி அவங்களுக்கு வேண்டிய எல்லா சுக பலனையும் கொடுத்து காத்துக்கொள்ளும் அப்பா. தனிமையாக இருக்கும்போது நீர் தாமே கூட இருந்து அவர்களுக்கு வேண்டிய ஒரு துணையாக இருந்து நீர் காத்துக்கொள்ளும் அப்பா. மகளுடைய எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுங்க. அதே போல அவங்களுடைய மகன் லாரன்ஸையும் மருமகள் ஜாஸ்மினை கூட இந்த நேரத்துல நினைக்கிறோம் சுவாமி. அவங்க 2 பேரும் உமக்கு பயந்த பிள்ளைகளாக வாழவும் அவங்களுக்கு ரட்சிப்பு விரைவில் கிடைக்கவும் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. மகளுடைய தாயுடைய ஜெபத்தை நீர் அறிவீர் சுவாமி. அவங்க 2 பேரும் ரட்சிக்கப்படணும். அவங்க தாய் கொண்டிருக்கிற அன்பை அவங்க உணர்ந்து கொள்ளணும்னு அவங்க நினைத்து கொண்டிருக்க நீர் அறிவீர் சுவாமி. அந்த பிள்ளைகள் நீர் அந்த இருதயத்தை நீர் தாமே சுவாமி அந்த தாயுடைய அன்பை உணர்கிற இருதயமாக மாற்றி அவங்களுக்கு கொடும் சுவாமி. விரைவில் அவங்க ரட்சிக்கப்படணும் சுவாமி. அதே போல பேரன் பேத்தியும் கூட நாங்க உங்களுடைய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. பேத்தி லாராவையும் பேரன் லியானோடையும் கூட நாங்க இந்த நேரத்துல நினைக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். போக்கிலும் வரத்திலும் பிள்ளைகளோடு கூட இரும். வேண்டிய பாதுகாப்பை கட்டளையிடும், வேண்டிய ஞானத்தை கட்டளையிடும். நீர் தாமே உலகம் தரக்கூடாத எல்லா கிருபைகளையும் அவங்களுக்கு கொடுத்து நீர் பாதுகாத்து கொள்ளுமப்பா. இந்த குடும்பத்தை நாம் மறுபடியும் உங்களுடைய பாட்டில் வைக்கிறோம். நீர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். மகளுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி தாரும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆமென், ஆமென், ஆமென். நேசிக்கிற அன்புள்ள இயேசுவாமி, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா, சோஸ்தரிக்கிறோம். எத்தனை பெரிய சிலாக்கியம் சுவாமி, உண்மை நாங்கள் தெய்வமாக கொண்டிருப்பது. நன்றி ராஜா. இப்படி நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்தீங்களேப்பா, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கத்தாவே சகோதரிகள் ஸ்டான்லி அவர்களுக்காக உங்களுடைய பாத்துல வருகிறேன் சாமி. அந்த குடும்பத்தை முழுவதுமாக நீங்க பொறுப்படுத்திக்கோங்க ஐயசு ராஜா. அந்த குடும்பம் முழுவதும் உடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் எப்போதும் இருக்கணும்ப்பா. அப்பா நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீங்க சந்திங்க ராஜா. குடும்பத்தில் என்றும் சமாதானம் சந்தோஷத்தை நீங்க கட்டளையிடுங்கப்பா. அருமையாக கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. மகன் ரோஷன் பேரன் நோவாக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, நீங்க தாயும் தந்தையும் நீங்க ராஜா, மணவாளனும் மணவாட்டியும் நீங்க சுவாமி. அந்த குடும்பத்துல நீங்க தலைவராக இருந்து மகனையும் பேரனையும் நீங்க ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்கப்பா. எசப்பா கூடவே நீங்க இருங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எஸ் ராஜா மகன் ரோஷனை நீங்க வழி நடத்துங்க, நீங்க வழிகாட்டுங்க. அந்த குட்டி பையனை வளர்க்கக்கூடிய முறையை எப்படி வளர்க்க வேண்டும், தாயில்லாமல் தாயும் தகப்பனுமாக இருந்து வளர்க்கக்கூடிய நல்ல ஞானத்தையும் பலனையும் நீங்க கொடுங்கப்பா. நல்ல சரீரத்துல பலனை கொடுங்க. அன்றென்றுள்ள ஆகாரத்தையும் சம்பூர்ணமா கொடுங்க ராஜா. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. அப்பா இளைய மகன் ஜெசுரன் மருமகள் மில்ரட்காக ஜெபிக்கிற சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பமாக இணைத்தீர் கர்த்தாவே. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்ல, ஏற்ற துணையை தருவேன் என்று சொன்ன கர்த்தா, நீங்க ஏற்ற துணையை கொடுத்திருக்கீங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி. என் தேவனே, நீங்க கொடுக்கும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கணிக்க அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்ன கர்த்தாவே, நீங்க கொடுக்கிற அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ராஜா.
சீக்கிரமாக ஆண்டவரே ஏற்ற நேரத்திலே நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை நீங்க சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய கிருபை அந்த குடும்பம் முழுவதும் இருக்கட்டப்பா. இறங்கி உதவி செய்யுங்க. மீண்டுமாக ஆண்டவரே சகோதரி கணவரையும் ஆண்டவரே உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்குறக்கப்பா. ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே ஒரு பெரியவர்களாக இருந்து அந்த பிள்ளைகள் அந்த குடும்பங்களை ஆண்டவரே நேசித்து வளர்ப்பதற்கு நல்ல ஒரு ஆண்டவரே ஜெபிப்பதற்கும் நல்ல ஒரு தாயின் தகப்பனையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. அவங்கள பலப்படுத்துங்கப்பா. கூட இருங்க ராஜா. உங்களுடைய கிருபை அவர்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளட்டும். எல்லா கேட்க மறந்து போன காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஜெப குறிப்புகளை சொல்ல முடியாத காரியங்கள் எத்தனையோ அவர்கள் மனதில் இருக்கும் அப்பா. எல்லாவற்றையும் நீங்க கொடுத்து அந்த குடும்பத்தை நீங்க அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மீட்பரேசின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமேன் ஆமேன். அடுத்த ஜெப குறிப்பு சகோதரி ஜாக்லின் அவங்களும் சகோதரி ஜெரி ஜோஸ்பின் அவர்களும் ஒருவர் இப்ப ஜெபத்தை ஏற்பார்கள். நீங்கள் ஒருவர் இப்பொழுது ஜெப குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க சொல்றீங்களா உங்க பிரேயர் பாயிண்ட்? சிஸ்டர், நானும் என்னோட ஹஸ்பண்டும் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ். நல்லா ஆமா, எங்களுக்கு இன்னும் நல்ல ஜெப ஆவி, இன்னும் ஆவிக்குரிய இதுல நாங்க இன்னும் நல்லா நிலைச்சு இருக்கணும், இன்னும் நல்லா வளரணும். அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. அடுத்தப்பல என்னுடைய பையன் அவன் வந்து பிஇ ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறான். இப்ப செகண்ட் செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு நல்ல மியூசிக்கல் டேலண்ட் நல்லா உண்டு. நல்லா கீபோர்ட் போடுவான், வயலின் போடுவான், ட்ரம்ஸ் எல்லாமே பண்ணுவான். சர்ச்சில் நல்லா எல்லா ஆக்டிவிட்டிஸ்ல நல்லா இன்ட்ரெஸ்டா இருப்பான். நல்லா பைபிள் ரீடிங் எல்லாமே ரொம்ப ஒழுங்கா இருப்பான். ஆனா இன்னும் நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் தரணும். அது ரொம்ப என்னுடைய வாஞ்சை. அதான் ஆண்டவர் நிறைவேற்றி தரணும். நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கணும். இதுக்காக ஜெபிச்சுக்கோங்க சிஸ்டர். நீங்க உங்க பிரேயர் பாயிண்ட் சொல்லுங்க சிஸ்டர். உங்க ஹஸ்பண்ட் நேம் கரெக்ட்டா சொல்லுங்க. ஹஸ்பண்ட் நேம் தேவசேனன். தேவசேனன். ஓகே சேனன். ஓகே, தேங்க்யூ. என்னுடைய பிரேயர் பாயிண்ட் சொல்றேன். அதாவது என்னுடைய பேரன் லெமுவேல் ரோகன்ன்றது நான் வச்சுக்கோங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை சின்ன வயசுல அவனு நல்ல சண்டே கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கான். ஆண்டுக்கு கடவுளுக்கு பயந்த பிள்ளையாக அவருக்கு பரிசுத்தமா வாழணும்ன்றது இந்த வயசுல 12 வயசு முடிய போது அவனுக்காக அதுக்காகவும் நல்ல படிப்பு, ரொம்ப சிபிஎஸ்சி ரொம்ப ஹையர் ஆர்டர்ல இருக்கு, 8th ஸ்டாண்டர்டு. அதனால அவனுக்கு அது முதல்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சு நல்லா படிக்கணும்னு நினைச்சு ஆரம்பிச்சிருக்கிறான். மிட்ஸுகள்லாம் ரொம்ப இது ஹையர் ஆர்டர்ல இருக்கும். போன வருஷம் மாதிரி இருக்காதுன்னு சொன்னனால அதனால அவனுக்காக ரேஷ்மா ஒரே பேரன் லெமுவேல் அவனுக்காக. அடுத்தது மகனுக்கு வந்து ஹெவி ஒர்க், அவனுடைய ஒர்க்கு வந்து நல்ல பொசிஷனை கொடுத்துருக்குறாங்க. 41 வயசு அவனுக்கு. ஆனா டைரக்டர் போஸ்ட். ஆனா அவனுக்கு ரொம்ப ஒர்க்கு வந்து ஆஃபீஸ்ல வந்தவன மறுபடியும் மேலே போய் ஒர்க் பண்ண போயிடுவான். 9 வரைக்கும் தான் வரான். அப்படி ரொம்ப ஹெவி ஒர்க்கு. அதை மேனேஜ் பண்ணணும். அவன் அமெரிக்கன்ஸ்டையும் பேச வேண்டியிருக்கு, லோக்கலாகவும் மீட் பண்ண வேண்டியிருக்கு. அதை மேனேஜ் பண்றதுக்காக அவனுக்கு ஆண்டவர் வந்து மட்டும் கிருபையா வழி நடத்திருக்காரு, ஞானத்தை கொடுத்துருக்காரு. இன்னும் அவருடைய தயவுல இன்னும் ஆமா ஐடில தான் பிஇ முடிச்சுட்டு கேம்பஸ்ல செலக்ட் ஆனவன். ஸோ அவனுக்கு சர்வீஸே இப்போ 17-18 இயர்ஸ் ஆயிட்டு. ஏன்னா ரொம்ப ஹெவி ஒர்க்கு, வேற வழி இல்லை, அதனால செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப ஹாப்பியா செய்யறான். ஆனா அவனை மேனேஜ் வீட்டு வேலையெல்லாம், வீட்டுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப அவனால செய்ய முடியல. அதுக்குதான் நானும் அவன் ஹெல்ப் பண்ணிருந்து அவனுக்கு உதவி செய்யறோம். அவனுக்காக அந்த ஒர்க்கை மேனேஜ் பண்றதுக்கு அந்த கிருபை அதிகமா கிடைக்கணும் அவனுக்கு. நல்ல கடவுளுக்கு பயந்து பேர் வந்து லாம். அவன் பேர் நவீன். முதல்ல அவன் பேர் ரோகன், இவன் பேர் நவீன். மருமக பேர் வந்து ரோஷினி. நல்லா பொறுப்பையும் குடும்பத்துல ஹவுஸ் ஒய்ஃப்னா அப்படி ஒரு அருமையான பிள்ளை. எல்லாம் செய்யறது. ரொம்ப கவலைப்படும். சின்ன காரியத்துக்கும் ரொம்ப கவலைப்படும். நல்ல பக்தியான பிள்ளை. ஏன்னா கவலை வந்து அதிகமா வைத்திருக்கு மனசுல. அந்த கவலையை குறைச்சிட்டு ஆண்டவர் பாதத்துல வைத்துட்டு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா நல்லா பெற்றோர் எங்களை நல்லா கவனிக்கிற பிள்ளை, தன் கணவனையும் கவனிக்கிற பிள்ளையும். ஆனா கவலைப்படுது எல்லாத்துக்கும். அந்த கவலை இல்லாம இருக்கணும்ட்டு ஜெபம் பண்ணுங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஆண்டவர் வந்து கிருபையா கண் ஆப்ரேஷன் பண்ணி நல்ல பிரைட் ஐஸை கொடுத்துருக்கிறாரு. நாங்க விசேஷமா ஆண்டவருக்காக என்ன செய்யணுன்றதை வழி நடத்தணும். இவ்வளவு பிரைட் ஐஸ் அந்த 70 இயர்ஸ்ல கொடுத்துருக்கிறாரு. நாங்க என்னெல்லாம் செய்யணுமோ அவருக்காக செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்யணும், அவர் வழி நடத்தணுன்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க.
ஓகேவா? தேங்க்யூ சிஸ்டர். நான் ப்ரே பண்றேன் சிஸ்டர். பண்ணு. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, நன்றியோடு மெத்துதிக்கிறோமப்பா, நன்றியோடு மெத்துதிக்கிறோமப்பா. நல்ல ஒரு செய்தியை எங்களுக்கு தந்தீங்கப்பா ஏசப்பா. நாங்க விசுவாசத்துல எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. கொடானு கொடி ஸ்தோத்திரமாப்பா. எப்பொழுதும் கூட கர்த்தாவே நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபத்தை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கப்பா ஏசப்பா. எங்கள் ஜெபத்துக்கு நீங்க பதில் தருகிற தேவனப்பா. கடந்த வாரம் கூட கர்த்தாவே அடிமை மாலதி சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபித்தேனப்பா. ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே இந்த மகளுக்கு ஒரு ஞான ஸ்நானத்தை கொடுத்து கர்த்தாவே ராஜ்யத்துக்கு அருமையாய் அழைத்து கொண்டீங்கப்பா. கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே அப்பா அந்த அருமையான கர்த்தாவே ஜெமிஸ்டர் குடும்பத்திற்காக உடைய சமூகத்துல வருகிறேனப்பா. அவங்களுடைய கணவர் நவீனுக்காக கர்த்தாவுடைய சமூகத்துல வருகிறேனப்பா. ஏசப்பா முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஏசப்பா இந்த நாட்களிலே நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபை கொடுத்திருக்கிறீங்க. கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா அந்த லைஃப்ல இன்னும் உங்களுக்காக அவங்க என்ன செய்யணும்னு நீங்க சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அதை காட்டி கொடுத்து நீங்க வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா கடந்த நாட்களிலே அவங்களுக்கு அந்த கண் ஆபரேஷன் நல்ல முறையிலே முடிந்து அப்பா இந்த நாட்களிலே அவங்க சுகத்தோடு இருக்கிறதுக்காக கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுங்கப்பா. ஏசப்பா கால்கள் தள்ளாடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. சாப்பிடுகிற அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வைத்து கொடுங்கப்பா. பலகீனங்கள் வராதபடி ஏசப்பா நீங்களே நல்ல ஆரோக்கியத்தை இந்த முதிர் வயதிலே 2 பேருக்கும் கொடுத்து உமக்காக அவங்க செய்ய வேண்டிய திட்டங்களை நீங்க கர்த்தாவே அவங்களுக்கு காட்டி கொடுத்து அவங்க அதன்படி நடக்க உமக்காக கர்த்தாவே அநேக ஆத்மாக்களை உம்மண்டை இழுக்க நீங்க கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பலப்படுத்துங்க ராஜா, பலப்படுத்துங்க சுவாமி அப்பா. தீர்க்க ஆயுளை கொடுங்க ராஜா. இசப்பா கொடுத்த அருமையான மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இசப்பா அவங்க மகன் கர்த்தாவே அவங்க மகன் நவீன் மருமகள் ரோஷினிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இசப்பா அந்த நம்ம மகன் கூட கர்த்தாவே அப்ப ஐடி ஃபீல்ட்ல கர்த்தாவே 17 ஆண்டுகளாக ஒர்க் பண்றாங்கன்னு கேள்விப்படுகிறோம் சுவாமி. கொடானு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. மகனுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷரை எல்லாம் நீங்க எடுத்து போடுங்க சுவாமி. ஏசப்பா மகன் கர்த்தாவே சந்தோஷமா வேலை பார்த்தாலும் தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களை கூட கவனிக்க முடியாதபடி வேலையில் இருக்க வேண்டியதே நீங்க அறிவிங்க ராஜா. மகனை பலப்படுத்துங்கப்பா. நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. ஏசப்பா நீங்களே கர்த்தாவே ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களை தாங்கிக் கொள்ளுங்க ராஜா. அப்பா எந்த காரியங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அப்ப ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துங்க ராஜா. இசப்பா இன்னும் மென்மேலும் அவங்களை உயர்த்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி. இந்த அப்பா வேலையில கர்த்தாவே உங்க கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. எந்த டென்ஷனும் இல்லாமல் நல்ல ஹாப்பியா நல்ல சந்தோஷமாய் இந்த வேலையை அவங்க கர்த்தாவே செய்ய நீங்க கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உயர் அதிகாரிகளின் கண்களை தயவுதானே கட்டளையிட்டுருங்க ராஜா. இசப்பா பலன் கொடுங்க சுவாமி. அப்பா அவங்களுடைய மருமகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ஒரு மருமகளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இசப்பா நல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கிறத நாங்க கேள்விப்படும் போது நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மருமகளையும் கூட ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்ற வசனத்தின்படி அப்பா உங்களுடைய பரிசுத்த பாதத்துல அதிகமாய் காத்திருந்து அப்பா உமோடு உறவாடி கர்த்தாவே குடும்பத்தை எப்படி நடத்தணுங்கிற அப்பா ஞானத்தை பெற்றுக்கொண்டு நடக்க கிருபை தாருங்கப்பா. எதை குறித்தும் கலங்காதபடி கவலைப்படாதபடி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டு சொல்லி இருக்கிறீங்களா அதன்படி எல்லா காரியங்களையும் சமூகத்துல வைத்து விட்டு மனப்பிரமேயமாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. பலப்படுத்துங்க சுவாமி. பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கிருபை கொடுங்கப்பா. கொடுத்த அருமையான அப்பா பேரனுக்காக லாம்வேல் ரோஹனுக்காக நன்றி ராஜா. ஏசப்பா பிள்ளைகள் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. டீனேஜுக்குள் வருகிறான் சுவாமி. ஏசப்பா பிள்ளையை பலப்படுத்துங்க ராஜா. ஏசப்பா உண்மை பற்றி அறிவிலும் உலக பிரகாரமான ஞானத்திலும் பிள்ளை சிறந்து சொல்லிக்க உதவி செய்யுங்கப்பா. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சுவாமி. கர்த்தர் பலப்படுத்துங்க. விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. சிபிஎஸ்இ சிலபஸ் ஒருவேளை டஃபா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு நீங்க போதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா நீங்க அவனை வழி நடத்துங்க ராஜா. உங்க ஆளுகை அவனுக்குள்ள இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு நிமிஷமும் பிள்ளையை தாங்கிக் கொள்ளுங்க ராஜா. அப்பா அவன் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதும் பாதுகாப்பை அருளி செய்யுங்கப்பா. உங்க கருத்துல பிள்ளை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. உங்களை பாட்டியமாய் அவனை எவ்வளவு விரும்புகிறாங்களோ அதற்கும் மேலாக அவனை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் கொடுத்த அந்த ஒரே பேரனையை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஏசப்பா நீங்க பலப்படுத்துங்க சுவாமி. உண்மை பற்றி அறிவில பிள்ளை அதிகமாக வளரட்டும் சுவாமி.
கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பெஸ்டுமா இருக்க கிருபை தாருங்கப்பா. நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் பிள்ளைக்கு கொடுங்கப்பா. கர்த்தாவே இந்த அடலசன்ட் பீரியட்ல பிள்ளை நுழையும் போது எந்த விதமான அப்பா உலக சிற்றின்பங்களும் பிள்ளையை நெருங்காதபடி ஏசப்பா நீங்க பிள்ளைய கர்த்தாவே ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. உங்க பரிசுத்த ஆவியினால் பிள்ளையை நிரப்புங்க ராஜா. இந்த நாட்களிலே பிள்ளைகளை நாங்கள் கர்த்தாவே உமக்கேற்ற பாதையில வளர்ப்பது ஒரு கர்த்தாவே பெரிய சவால் தான் சுவாமி. ஆனாலும் கர்த்தாவே உங்க கருத்துக்களை நாங்கள் தண்டு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பா. முழு குடும்பத்தையும் ஆளுகைகளை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. சத்துரு நுட்பங்கள் இல்லாதபடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. பிள்ளைகள் கர்த்தாவே வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை தாருங்க. துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. சிஸ்டர் உங்க சன் பேர் மட்டும் சொல்லிருங்களேன். உங்க சன் பேர் ஜோஷன். ஜோஷன். ஓகே. தேங்க்யூ. ஜோமன். அன்புலே சுவாமி, இந்த அருமையான ஜெப நேரத்திற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பரிசுத்த பிரசனத்தை எங்களோட வைத்திருக்கு விசுவாசிக்கிறோம்ப்பா. ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கக்கூடிய இந்த நாள் ஆண்டவரே அருமையாக எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எங்கள் குடும்பங்களுக்காக நம்முடைய பாத்துல நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அடியனை இந்த நேரத்தில் நம்முடைய பாத்துல அர்ப்பணிக்கிறேன். விசேஷமாக அருமையான சகோதரிக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக பாவங்களை அறிக்கையிடுறேன்ப்பா. நீங்க மன்னித்தரலும், மன்னித்து தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு பிடிக்காத பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள் உண்டு சுவாமி. அறிந்து செய்த பாவங்கள் உண்டு சுவாமி. மன்னியமப்பா. மன்னித்து இந்த ஜெபம் இந்த சன்னிதானத்துல ஏறெடுக்கப்பட நீர் கிருபை செய். அருமையான சகோதரி ஜாக்லின் தேவசேன் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான சகோதரி அவங்க இந்த ஜெப கூடுகையில பங்கு பெறும்போது உற்சாகத்தோடு ஆண்டவரே அவங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஆண்டவரே எவ்வளவு அழகா ஆண்டவரே அவங்களுடைய பாத்துல ஜெபிக்க அவர்களிடத்தில் நாங்கள் அவங்க ஜெபங்களை கற்றுக்கொள்ள நீங்க வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீங்க. அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி. கோடா கொடி ஸ்தோத்திரம். எங்க ஜெப பங்காளராக இருந்து எங்களுக்கு அவர்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை நீர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக கூட கோடா கொடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த உங்க குடும்பத்தையும் உடைய பாத்துல வைக்கிறேன். அருமையான சகோதரன் தேவசேனம் அவர்களையும் உடைய பாத்துல வைக்கிறேன். ஆண்டவரே 2 பேரையும் இந்த நேரத்துல நம்முடைய சன்னிதானத்துல அருமையான மகனையும் உம்முடைய பாத்துல வைக்கிறேன்ப்பா. அவர்கள் குடும்பத்தை நீ அவங்க இப்ப எங்க இருந்தாலும் அவர்கள் பக்கத்துல போய் அவர்களை விசேஷமாக தொட்டு நீங்க ஆசீர்வதித்தரலும். விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் அவர்களை இந்த நாளில நிறைத்தரல சுவாமி. ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆள் மட்டும் நான் மட்டும் ஜெபிக்கல. இந்த இடத்துல கூடியிருக்கிற அனைவரும் சுவாமி ஒரு 10 பேராக ஆண்டவரே முழு மனதோடு எங்கள் இருதயத்தை சன்னிதானத்துல வைத்து ஆண்டவரே அவர்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். அருமையான சகோதரி ரிட்டையர்ட் ஆகி நாங்க 2 பேரும் டீச்சர்ஸ் ரிட்டையர்ட் ஆகி இருக்கிறோம் சொல்றாங்க. ஆண்டவரே அவங்களை அழகாக ரிட்டையர் பண்ணி ஒர்க்கை நல்ல சர்வீஸ் சக்சஸ்ஃபுல்லா முடித்து நல்ல வாழ்த்துக்களோடு வந்து வீட்டுல அவங்க ரிட்டையர்ட் லைஃப் அனுபவிக்க கிருபை செய்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி சுவாமி. அவங்களுடைய வாஞ்சையெல்லாம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நீ ஆயுச நாளை கூட்டி கொடுத்து எத்தனை ஆண்டுகள் வைத்திருக்கிறீங்களோ உமக்காக ஆவிக்குரிய காரியத்துல உமக்காக எளிமை பிரகாசிக்க அவர்கள் ஆசையோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும். உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க உமக்காக அவர்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறாங்கப்பா. எல்லா விதமான கிருபையினாலும் அவங்க நினைத்து இந்த நாள் வரைக்கும் பலப்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே அவங்க என்ன செய்யணுமோ அதை வழிகாட்டிடலாம். எப்படிலாம் உங்களுடைய ஊழியத்தை அவங்க செய்யணுமோ அப்படி செய்யத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எந்த விதத்தால் அந்த விதம் எப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. நீங்க அவங்களுக்கு காண்பித்தரலாம். உண்மை குறித்து ஆண்டவரே 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரே பாடல் மூலமாகவோ மெசேஜ் மூலமாகவோ டிராக்ஸ் மூலமாகவோ ஆண்டவரே குடும்ப ஜெபம் பிரேயர் ஃபெலோஷிப் சர்ச்சில் இருக்க பிரேயர் ஃபெலோஷிப் ஊழியங்கள் ஊழிய ஸ்தலங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகளை தாங்க ஆண்டவரே சபையோடு சேர்ந்து போகணும். அந்த இடத்துல மெசேஜை கொடுக்கணும். பிரித்து கொடுப்பாங்க. குடும்பங்களை பிரித்து கொடுப்பாங்க. அந்த இடத்துல போய் சாட்சியாக சொல்லணும். எல்லா வாய்ப்புகளும் இருக்குப்பா. நீங்க அவங்களுக்கு ஏற்ற வாய்ப்புகளை தாங்க. நீங்க உமக்கு நன்றாக தெரியும் அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாம் சன்னிதானத்திலே ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உங்களுடைய பலவீனத்துல நம்முடைய பலன் பூர்ணமா இருக்கும்னு ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து உடைய பாத்துல அருமையான சகோதரியும் வைக்கிறேன். ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே இந்த லைஃப் ஒரு ரொம்ப வித்தியாசமான ஆண்டவரே ஒரு பிரைட் லைஃபாக இருக்கத்தக்கதாக எல்லா இடத்துலயும் ஆண்டவரே அதை குறித்து பகிர்ந்து கொள்ளத்தக்கதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். அருமையான மகனையும் உடைய பாத்துல வைக்கிறேன். ஆண்டவரே ஜோஷனை உடைய பாத்துல வைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் இயர் பிஇ படித்துக் கொண்டிருக்கிற மகன் அந்த எக்ஸாமுக்காக செகண்ட் செமஸ்டர் எக்ஸாமுக்காக இந்த மே மாசத்துல எழுதுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற மகன். அப்பா அருமையான ஒரு மகன், நல்ல மியூசிக் வாசிக்கிற மகன், ஆலயத்திற்கு செல்கிற மகன் என்று அழகாக தாய் அவளுக்காக எவ்வளவு அழகான சாட்சி சொன்னாங்க. ஆண்டவரே அவங்க எல்லாத்துலயும் ஆர்வத்தோடு எல்லா காரியத்தையும் செய்யற மகன் சுவாமி. நல்ல தாளந்தங்களை கொடுத்துருக்கீங்க. ஒரு 17-18 வயசுல இருக்கிற ஒரு மகன் சுவாமி. உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளையா இருக்கிறான். நாங்கள் அறிந்து உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் வாலிப பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் அதிக வருத்தங்கள் உண்டு சுவாமி. ஆனாலும் இந்த அருமையான பிள்ளையை குறித்து கேட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்றரை வாலிப நாட்களில் உன்னை சிருஷ்டிக்கிற நினைன்னு சொல்லியிருக்கிறீங்க. அன்றவரே அந்த பிள்ளைக்கு நீர் விசேஷ ஆவியினால நிறைத்து காத்து கொள்ளுங்க. பரிசுத்தாவின் வரத்தை தாங்க. அன்றவரே உம்முடைய பரிசுத்தாவியை நிறைய பெறும்போது அவர்கள் எழும்பி பிரகாசிப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்களே சுவாமி. உமக்காக எல்லா இடத்துலயும் போய் சாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களே. இந்த பிள்ளை இந்த சர்ச்சில் இருக்கும்போது உன்னை சந்தித்து ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் மத்தியில சாட்சி சொல்லணும். ஆண்டவரே பாட்டல் பாடணும்னா முதல்ல போய் நிக்கணும். ஆண்டவரே சாட்சி சொல்லணும், நான் சொல்லணும், எல்லா ஒழுங்குகளையும் செய்யணும், வழி நடத்தணும், வாலிப பிள்ளைகள்லாம் செய்யணும். ஆண்டவர் எல்லா விதமான இதுக்கும் ஜோஷனை எல்லாரும் அழைத்து அவன் ஒரு சாட்சியான மகனாக, பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மகனாக நீர் வைக்க போகிறேன் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நீர் எப்படி கொடுக்க போறீங்களோ அப்படி நிறைவாக தாங்க சுவாமி. பிள்ளைய ஆசீர்வாதியும் சக்சஸ்ஃபுல்லா டிகிரியை முடித்து நல்ல வேலை கிடைத்து ஆண்டவரே அந்த இடத்துலயும் ஆண்டவரே பிள்ளை போய் சாட்சியா இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய கைகளில் அருமையாக இந்த நேரத்துல நாங்கள் குடும்பமாக இந்த ஜெப கூடுகையாக இப்படி பார்த்து ஜோஷனை கையில கொடுக்குறோம். நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்தும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். மறுபடியுமாக அருமையான சகோதரி குடும்பத்தை உடைய பாத்திர வைக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் சார். இப்போ ரதி கிளம்பிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அதனால தேவிக்காக நான் ஜெபம் பண்றேன். தொடர்ந்து ஜான் அப்ராம் சார் வந்து எனக்காகவும் என் மனைவிக்காகவும் ஜெபம் பண்ணணும். 2 பேருக்கும் வந்து ஜான் அப்ராம் சார் கேட்டுக்குங்க. 2 பேருக்கும் வந்து தளர்றது பயங்கரமா தளர்றது. அதனால எங்களை 2 பேரும் வந்து ஈஸியா வேலைகள் பார்க்க முடியல. நல்ல உதவியால் கிடைக்கணும், நல்ல ஹெல்ப்பருக்கு கிடைக்கிறதுக்கு எங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. ஈஸ்வருங்க யாரோ வெளியே போனாங்க, யாரு பார்க்குறேன். ஜான் அப்ரஹாம் சார் இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா? இருக்காங்க. ஓகே, அவங்க சரி. ஜானா சார் உங்களுக்கு ஜெப குறிப்பு தான் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணிடுறேன். ஜான் அப்ராம் சார் கேக்குதா சார்? கேக்குது சார். ஆனா அவங்க ஜான் அப்ரஹாம் சார். சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த வேலை தேவிகா நான் ஜெபம் பண்ணிடுறேன். தேவிக்கு எங்கள் குடும்பம் தெரியும், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. సరే అన్బిన్ దేవనే இந்த వేళ ప్రేమడు తండ్రి, ఇప్పుడు కూడా నేను మీ యొక్క బిడ్డ కూడా పనిచేస్తున్నాను తండ్రి. దేవి మార్టిన్ నీవు దీవించవు తండ్రి. విశేషంగా ఆ కుటుంబాన్ని దీవించాలి తండ్రి. కుటుంబంలో వాళ్ళు దేవ కృప సంపాదించి జీవించిన కృప చేయము తండ్రి. విశేషంగా పిల్లలు మీలో ఎదగాలి తండ్రి, మీరు పెరగాలి తండ్రి, విశ్వాసంలో పెరగాలి తండ్రి, నమ్మకంలో పెరగాలి తండ్రి. వాళ్ళు దీవించము. విశేషంగా గ్రేసిగా మంచి సుఖాన్ని ఇచ్చి మంచి బలాన్ని తండ్రి. అన్ని బలహీనతను మార్చి అన్ని బలహీనతను కూడా నీవు దయచేసి తీసివేయం తండ్రి. విశేషంగా మార్టిన్ గారు పనిచేస్తానండి. మార్టిన్ గారు ఇప్పుడు దూరంలో ఉన్నా కూడా దేవుడి దయ ఆమెతో ఉండాలి, అతన్ని కాపాడాలి, అతను చేసిన పనిని జీవించాలి, అతని యొక్క ప్రయాణాలను జీవించాలి. ప్రయాణంలో ఎటువంటి ఆపద ఉండకుండా నువ్వు కాపాడని చెప్పేసి తండ్రి. ప్రేమడి దేవి కూడా ఇక్కడ తన బిడ్డల కొరకు ప్రయాసపడినప్పుడు మంచి సుఖాన్ని ఇచ్చి మంచి బలాన్ని ఇచ్చి ఎటువంటి ఇబ్బంది లేకుండా కొనసాగించడానికి ప్రయత్నిస్తాం తండ్రి. ఇప్పుడు కూడా ఆండవరే ఆమె యొక్క అమ్మగారు కూడా పనిచేస్తుందండి. ఆమెకు తప్పనిసరిగా దేవుని యొక్క సంకల్పం దొరకాలి తండ్రి. ఆమెను దీవించి కాపాడుకున్నాము. ఆమె కొరకు అధికమైన బాధపడుతున్నటువంటి నీ యొక్క
బిడ్డను దీవించి ఆమె చేసే అన్ని ప్రార్థనలు ఆలకించి ఆమెను కుటుంబాన్ని దీవించాలి తండ్రి. నీవు నీ పరిశుద్ధ కార్యంతో ఉపయోగించిన తండ్రి. విశేషంగా ఈ సంవత్సరం 2 బిడ్డలు బాగా చదివి మంచి మార్కులు సంపాదించి శీఘ్రంగా వాళ్ళు ఆంధ్రప్రదేశ్ వెళ్ళడానికి, అక్కడ వెళ్ళి కుటుంబంగా అందరూ కలిసి ఉండడానికి నీవే దోవ దర్శి కొట్టమని చెప్పి ప్రార్థిస్తున్నాను తండ్రి. అన్ని ప్రార్థనలు యేసుక్రీస్తు పరుస్తున్నామని బట్టి ప్రార్థిస్తున్నాను తండ్రి. ఆమేన్. ఆమేన్. அபிராம் சார். சார் சோத்திரம். சோத்திரம் சார். உங்க ஜெப குறிப்பு சொல்லுங்களேன், நான் ஜெபம் பண்ணிடுறேன். நம்ம பையன் இந்த வருஷம் 12th. சரி சரி. பெரிய பையன், சின்னவன் 8th. நாங்க குடும்பமா சாட்சியா வாழணும். சரி. அம்மா வயசான அம்மா இருக்கிறாங்க, 80 வயசு, ஊர்ல தனியா இருக்கிறாங்க. தம்பி மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க. தம்பி மனைவி சென்னையில இருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளைங்களையும் கூட்டு போயிட்டாங்க. இதனால தம்பி சில நேரத்துக்கு ட்ரிங்க்ஸ் அப்படி எடுத்து அம்மாவுக்கு இடையூறாக தான் இருக்கிறாரு. அவங்க இணைந்து வாழணும், குடும்பத்துல சமாதானம் இருக்கணும், நாங்க குடும்பமா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். தேவனே, இந்த வழி சுவாமி அருமையான மகன் ஜான் அப்ரஹாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறதாவே. மகன் அதிகமாக எங்களுடைய ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிறார் அப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இப்பொழுது ஆண்டவரே மிகுந்த பாடோடு ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவனே, அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதி சாமி. அவர்கள் செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வதியும், வாலிபர்கள் நடுவே செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வதியும். மூலமாக அநேக கர்த்தரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும் சுவாமி. அவரையும் அவருடைய மனைவி ஆசீர்வதி சுவாமி. அவர்கள் தேவனுக்குள் பயந்தவர்களாக, தேவனுக்குள் உகந்தவர்களாக வளர்ந்து வர கிருபை தாரும் சுவாமி. தேவன் ஆண்டவரே, அவருடைய தம்பிக்காக மிகுந்த பாதை ஜெபிக்கிறேனப்பா. இருந்து போன அந்த குடும்பத்திலே விசேஷமாக தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய தகப்ப அவரிடம் பிரித்து எடுத்து சொல்லிவிட்ட அந்த வாழ்க்கை ஜெபிக்கிறதாவே. கர்த்தர் எப்படியாவது அந்த மகளையும் அந்த பிள்ளைகளையும் சேர்க்க முடியும் நடந்திருக்கிறோம். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசி அவர்கள் இணைய கர்த்தர் கிருபை தாரும். தடைகள் எதுவாக இருந்தாலும் கூட இயேசு நாமத்திலே அவரை உழைத்து கர்த்தாவே. எல்லா தடைகளும் நீக்கி ஆண்டவரே, அவள் ஒன்றுபட கர்த்தர் கிருபை தந்து சீக்கிரமாக தேவனை சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, தன்னுடைய மனைவியினுடைய பிரிவு நிமித்தமாக வேதனைப்பட்டுக் கொண்டு புள்ளி கடிமையாக்க அந்த மகனை கட்டாயமாக திருத்த முடிச்சாவே. திருத்தும் ஆண்டவரே. எல்லா கெட்ட பழக்க வழக்கம் இயேசு நாமத்திலே வெளியேறும்படி கட்டளை கொடுக்கணும். Hallelujah, Master. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. தந்து ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தாவே அந்த குடும்ப இணைய கத்துக்களை வித்தாரும் சுவாமி. என்று ஆண்டவர்கள் சாட்சி சொல்ல கத்துக்களை வித்தாரும் சுவாமி. ஜெகத்தாவே, 80 வயதில் ஆண்டவரே தனியாக இருக்கிற அந்த மகளுக்காக ஜெகத்தாவே, கணவரை இழந்திருக்கிற மகனுக்கு கர்த்தருடைய கிருபை கூட இருக்கிற ஜெபிக்கிறோம். அவர்களை பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதியும். கவனிப்பார் இருக்கிற நிலையிலே கர்த்தர் தாமே கவனித்து விசாரிக்கிற தேவன் அப்பா. விசாரிக்கிற தேவன் அவர்களே, அவளை விசாரித்து தேவைகள் எதுவாக இருந்தாலும் சந்திக்க வச்சிருக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே தேவைக்காக கலங்காதபடி பொறுப்படுத்திக் கொள்கிறோம். ஆசீர்வாதம் நடத்தும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சார், நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமா? ஒரு நிமிஷம். இந்த வேளையில விசேஷமாக அவருடைய மகன் ஜெபிக்கிறதாவே, 12th படிக்கிற மகனுக்கு விசேஷ ஞானம் கொடுத்து நல்ல மதிப்பீடு பெற்று தேர்ச்சிப்படும்படியாக நல்ல ஞாபகத்தையும் நல்ல ஒரு சத்தையும் கொடுத்து ஆண்டவரை நன்றாக படித்து படிப்பை ஞாபகத்தை வைத்துக்கொண்டு நல்ல விதத்தில் பரீட்சை எழுதி அதை தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண் பெற்று எதிர்காலத்தில் எந்த விதமாக மகனை மாற்றி வைக்கிறோம் அதற்கு ஆயத்தமாக வைக்கிறோம். ஆசிர்வதியும் இயேசு நம் கிடைக்கிறாவே. ஆமென். ஆமென். சார், உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமா? இரக்கத்தில் ஐஸ்வரம் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஒரு நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சிறப்பாக செயல்படுகின்ற ஆண்டவரே, இந்த ஆன்லைன் பிரேயர் குழுவை தலைமையேற்று நடத்துகின்ற அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம், அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் இருவரையும் நீர் ஆசீர்வதிக்கின்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 92:15 சொல்லப்பட்டது போல முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஐயாவையும் அம்மாவையும் நீர் வைத்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. ஆண்டவரே, உடலில் ஆண்டவரே மாம்சமோ ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறாக அவர்கள் சொன்ன காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தேவனாகிய கர்த்தர்
புது பலனை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன் ஆண்டவரே பலனாய் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக அவர்களை கவனித்துக் கொள்கின்ற நல்ல ஒரு உதவியாளரை, உண்மை அறிந்தவர்களை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர், அவர்களுக்கு நீர் ஆண்டவரே முன்னும் பின்னும் சென்று அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வீட்டை சுற்றி வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் செய்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதிங்க. நல்ல சத்துவத்தை கொடுங்க, நல்ல பலனை கொடுங்க. ஆண்டவரே, நல்ல விசேஷ கிருபைகளை கொண்டு அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக நீர் பயன்படுத்தி வருகிறீர். தொடர்ந்து நீர் பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது கூட அநேக நாட்கள் அடியனை அவர்கள் அழைத்தார்கள். ஆண்டவரே, நான் அநேக காரியங்களை கொண்டு நான் இதில் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனாலும் இந்த 2026 முதல் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இணைந்து ஜெபிக்க ஆண்டவரே அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆன்லைன் பிரேயர்களை தொடர்ந்து நடத்த உதவி செய்யுங்க. எல்லா விதமான காரியங்களையும் உங்களுடைய பொறுப்புள்ள பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆசீர்வாதம் பண்ணிடுவோமா? முடி ஜெபத்தை பண்ணிட்டுமா? நான் பண்ணுங்க. எங்கள் நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய இந்த ஜெப ஐக்கியங்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே முதல் பிரசனத்தால் நீர் எங்களுக்கு அழகாக நடத்தி கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகரித்து நாங்கள் உங்களுடைய அண்டை சேர எங்களுக்கு கிருபை பாராட்டணும் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில அநேக அழுத்தங்கள் மத்தியிலும் கூட தகப்பனே சில நேரங்கள்ல நாங்கள் சந்தேகப்படுவது உண்டு. இது நடக்குமான்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காலங்கள் உண்டு தகப்பனே. தேவரீர் அதையெல்லாம் நீர் மாற்றி போட்டு உமக்கேற்ற வகையில நாங்கள் சந்தேகப்படாமல் ஆண்டவரே விசுவாசத்துல நாங்கள் வளரக்கூடிய பிள்ளைகளை காண தேவரி கிருபை பாராட்டும். வாழ்க்கையில நாங்கள் கேட்ட இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையோடு அவர்கள் வினைபுரிய வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் தகப்பனே. அதே போல ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் பாரமாக ஜெபத்தை ஏறெடுத்தோம். தேவரீர் அநேக விண்ணப்பங்கள் சமயத்தில் நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சித்த போராரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலையும் நாங்கள் இன்னும் உமக்குள்ளாக வளரத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்திலும் கூட தகப்பனே நாங்கள் அழகாக நித்திரையை சென்று நல்ல நித்திரையத்தோடு இருக்கவும் அன்றைய காலையில எழுந்து நாங்கள் எங்களுடைய கடமைகளை சரிபட செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டணும் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மேல ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல தந்தையே. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் சகோதரர்கள் யாவருக்கும் சமாதானமும் விசுவாசக்கூடிய அன்பும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி. யாருக்கும் நன்றி. தொடர்ந்து வாருங்கள். அருமையாக இந்த ஊழியத்தை நடத்தி கொடுத்த யாருக்கும் இயேசு நாமத்தில் நன்றி இருக்கிறேன். இந்த கூட எங்களை செய்தி கொடுத்த அருமையான மகளுக்கும் நடத்தி கொடுத்த அருமையான சகோதரன் தேவதாஸ் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஆமென்.